எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான பாடகியாக இருந்து 2016 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சுசி லீக்ஸ் அப்படின்ற பிரச்சனை மூலியமா கோலிவுட்ல எக்கச்சக்கமான நடிகருடைய அந்தரங்க புகைப்படம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சைகளை கிளப்பினவங்க தான் சுசித்ரா அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சர்ச்சைகள் அப்படின்றத வச்சு தனுஷ் அறிவித்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப்லயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி த்ரிஷாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல நடிகருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய புயலை கிளப்பிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா திடுதிப்புன்னு ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ட்விட்டர் இருக்கு இல்லையா, ட்விட்டரை வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா 1 இல்ல 2 இல்ல 8 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா சுசித்ரா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி 8 வருஷமா தெரியாம இருந்த சுசித்ரா பார்த்தோம் அப்படின்னா இப்ப மறுபடியும் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காது அப்படின்றது மறுபடியும் கோலிவுட்ல ரொம்ப பெரிய புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஆட்கள் மேல கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஜாமான்களா இருக்கக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, த்ரிஷா, தனுஷ், அதை தாண்டி மணிரத்னம் இருக்கார் இல்லையா, அவங்கள ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் வரைக்கும் எல்லார் மேலேயும் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றத அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல யார் இந்த சுசித்ரா, அதை தாண்டி ஒரு காலகட்டத்தில் கோலிவுட்ல ஓஹோன்னு பிரம்மாண்ட பாடகியா இருந்த சுசித்ரா ஏன் இப்படி ஆனாங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் என்ன, அதை தாண்டி இந்த சர்ச்சைகள்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சுசித்ரா பார்த்தோம் அப்படின்னா சென்னையில பிறந்த ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். சென்னையில பிறந்துட்டு திருவனந்தபுரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிஎஸ்சியை முடிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டி காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கதான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எம்எஸ்சி படிப்பு அப்படின்றதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு மிர்ச்சியில ஆர்ஜேவா ஜாயின் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரேடியோ மிர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்க தன்னுடைய தனித்துவமான வாய்ஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா பண்ண ஷோஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு முதல்ல பாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மே மாதம் 98 அப்படின்ற பாட பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டை பாடிதான் தன்னுடைய முதல் சாங் அப்படின்றத கொடுத்து கோலிவுட் இருக்கு இல்லையா, கோலிவுட்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பாட்டே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட். ஜே படம் இருக்கு இல்லையா, மாதவன்லாம் நடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹிட் சாங்ஸ், அதாவது குத்து பாடல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் சாங்ஸ் அப்படின்றத பாடுறாங்க. விஜய் படத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா தோளுதான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடலா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் பாடி ஒரு லெவல்ல பீக்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுசித்ரா பாடினாங்க அப்படின்னாலே பாடல் ஹிட் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் அவங்களுடைய கணவரான கார்த்திக் குமார் அப்படின்றவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் அவருடைய முதல் கணவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2016 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல நிலைமையில இருந்த சுசித்ரா திடுதிப்புடு 2016 ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுசி லீக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்கோட த்ரிஷா இருக்காங்க இல்லையா, த்ரிஷாவா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அனிருத், ஆண்ட்ரியா, இந்த மாதிரி பல பிரபலங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப பிரைவேட்டா இருக்கக்கூடிய படங்கள் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. அது அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்ல தீப்பத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல இருந்த போட்டோஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90% பேர் வந்துட்டு விளக்கம் அப்படின்றதே கொடுக்கல. நம்ம ஏதாவது விளக்கம் கொடுக்க போய் நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மௌனம் காத்துட்டாங்க. பட் த்ரிஷா மாதிரி ஒரு சிலர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா இதை பெருசுப்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். பட் அப்பல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா சுசித்ரா இருக்காங்க இல்லையா, கோலிவுட்ல ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷா இருந்தாலும் சரி, அனிருத்தா இருந்தாலும் சரி, போதைப் பொருள் கொடுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப பெரிய பூகம்பம் அப்படின்றதையே கோலிவுட்குள்ள ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா திடுதிப்புன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய ட்விட்டர் இருக்கு இல்லையா, ட்விட்டர் வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கடந்த ஒரு 8 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியல. பட் பிக் பாஸ் சீசன்ல ஒரு சீசன்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்தாங்க. அங்கேயும் ரொம்ப பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணல அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 வாரத்திலேயே மறுபடியும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் கடந்த ஒரு 3-4 நாளா, அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் கோலிவுட்ல ரொம்ப பெரிய பூகம்பம் அப்படின்றத கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 2016 வருஷமே இந்த சுசி லீக் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அப்பயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதல் கணவரான கார்த்திக் குமார் வந்துட்டு அவங்க வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா என்னுடைய முன்னாள் கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு கெய் டாக்டர் வந்துட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, அவர் வந்துட்டு கேயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷோட வந்துட்டு ஒரே ரூம்ல இருந்தாரு, அதை நானே கண்ணால பார்த்துருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு கார்த்திக்குமே பார்த்தோம் அப்படின்னா தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுத்ததோட மட்டும் இல்லாம என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, த்ரிஷா இருக்காங்க இல்லையா, த்ரிஷா வந்துட்டு விஜய் வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டி எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா போவாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் பார்ட்டியில சரக்கு ஓவரா போய் விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த சுஷிலிக் இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த சுஷிலிக் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே என்கிட்ட அந்த போட்டோஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்ததே த்ரிஷா தான். அது வந்துட்டு ஒரு பிராங்க் மாதிரி பண்ணாங்க. பட் அது வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறினதுனால பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் என்ன மாட்டி விட்டுட்டு அவங்க விலகிட்டாங்க. பட் இந்த போட்டோஸ் அப்படின்றத கொடுத்ததே த்ரிஷா தான். ஸோ இந்த எல்லா விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷாக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. அப்படி த்ரிஷாக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா த்ரிஷா ஏன் என் மேல கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா மேல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு என்கிட்ட புலம்புனாரு. தலை வீட்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் பார்ட்டி அப்படின்றது நடந்துச்சு. அங்கேயும் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா தலை இருக்கார் இல்லையா, அஜித்தே என்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு மட்டும் ஒரு சின்ன தாமரை மாதிரி சூப்பர் பாட்டுலாம் பாடிருக்கீங்க, பட் எனக்கு மட்டும் நீங்க அப்படி ஒரு பாட்டு கூட பாடலையேங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட பரபரப்பை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள் எல்லார் மேலேயுமே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதே மாதிரி கிசுகிசுக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சே தன்னுடைய பொழப்புத்தனம் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்க பைல்வான் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவர் மேல ஒரு ரொம்ப பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுசித்ரா இப்ப பண்ற வேலையை தான் பார்த்தோம் அப்படின்னா பைல்வான் கடந்த 2-3 வருஷமாவே வந்துட்டு அவருடைய பொழப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு அவங்க கூட தொடர்பு, அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு, இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய முழு டைம் ஜாப்பா பார்க்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் கேரளால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ஆபாச படங்கள் எடுக்கிறதுக்காக வனிதாவினுடைய வீடு அப்படின்றத பயன்படுத்தி இருக்காரு. ஸோ பைல்வான் ரங்கநாதன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிட்டுப்பட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய சர்ச்சையை கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பைல்வான் ரங்கநாதனுடைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது தங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா இருந்தாலும் சரி ஹீரோயின்ஸா இருந்தாலும் சரி அவங்கள பத்தி தெரியாத தப்பா சரியா இல்ல அது நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு எந்த விஷயமே தெரியாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஹேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சு பைல்வான் ரங்கநாதனை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிரத்னம் இருக்கார் இல்லையா, மணிரத்னத்தினுடைய பார்ட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியிலான போதைப் பொருட்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ நைட்டு 11 மணிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் கேர்ள்ஸ் அப்படின்றவங்க எல்லாம் வருவாங்க. அதை விஷால் தான் கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் வெளிநாட்டுல போயிட்டு ஒரு கால்கேரோட சுத்தும் போது விஷால் இருக்கார் இல்லையா, விஷாலுடைய ஃபேன்ஸ் அங்க பார்த்து கூப்பிட்டு விஷால் தன்னுடைய மூஞ்ச மறைச்சிட்டு ஓடினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஃபாரின்ல ஒரு பொண்ணோட நடந்து போற மாதிரியும் அங்க இருக்கக்கூடியவங்க யாரோ விஷால்னு சொன்னோன்னே பார்த்தோம் அப்படின்னா விஷால் தன்னுடைய ஃபேஸை மறைச்சிட்டு ஓடுவாரு. ஸோ அது ஒரு கால்கேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் மேலேயும் விமர்சனம் அப்படின்றத வச்சிருக்காங்க. சரி ஓகே, கோலிவுட்டோட அம்முனி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பாலிவுட்டுக்கு போனவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷாருக் கான் இருக்காங்க இல்லையா, ஷாருக் கானா இருந்தாலும் சரி இல்ல கரண் ஜோஹரா இருந்தாலும் சரி இவங்க 2 பேருமே வந்துட்டு கேஸ் தான், அதாவது ஓரின சேர்க்கையாளர் தான். ஸோ அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய முன்னாள் கணவர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு லண்டன்ல போயிட்டு பார்ட்டிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட்ல ஆரம்பிச்சு பாலிவுட் வரைக்கும் எல்லார் மேலேயுமே பார்த்தோம் அப்படின்னா சராமரியான விமர்சனங்கள் அப்படின்றத அள்ளி வீசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க சொல்றதுக்குலாம் வந்துட்டு எந்த ப்ரூஃப்மே கிடையாது அப்படின்றதுனால தான் பார்த்தோம்னா அவங்க எதையுமே லீக் பண்ணாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்துட்டு யாரும் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டார தரப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த விஷயங்களை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நேத்துல இருந்து இன்டர்நெட்ல தனுஷ் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய வாரே வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷ் சைந்தவி இஷ்யூ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இது எங்களுடைய பிரைவசி இஷ்யூங்க, நாங்க வந்துட்டு சொல்றோம் அப்படின்றதுனால நாங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு நீங்க தான் காரணம். அப்சல்யூட்லி சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் இல்லாம யாருமே இங்க பெரிய ஆள் ஆக முடியாது. பட் நாங்க பெரிய ஆள் ஆக நீங்க தான் காரணம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்களுடைய பிரைவேட் லைஃப் இருக்கு இல்லையா, எங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது, தலையிட முடியாது, அது சரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுசித்ரா சொல்லியிருந்தாலும் சரி, சுசித்ரா அவங்க அம்மா சொல்லியிருந்தாலும் சரி, யாரு சொன்னாலுமே இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுசித்ரா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரியா தப்பா, அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அப்படின்றதா தெரியல. பட் டேத் யூடியூப் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. என்னுடைய ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா,
என்னுடைய ரிவ்யூஸை தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு ரசித்து பார்க்குறாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என் சேனலை விட்டு யாரும் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுசித்ராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.